ஆட்சி எதிர்கட்சி அத்தனை கட்சி மாவட்ட செயலாளருக்கும் சவால் விடுறேன். ஒரே மேடை, நீங்களும் ஏறுங்க நானும் ஏறுறேன். பெரம்பலூர் மாவட்ட பிரச்சனைனாலும் பேசுவோம், இல்ல தமிழ் தேசியமா திராவிடமா இந்தியமானு பேசுவோம், இல்ல நாம் தமிழரா திமுகவா இல்ல தாவேகாவா இல்ல அதிமுகவா எதுனாலும் பேசுவோம். நான் தோத்துட்டா உன் கட்சியில வந்து சேர்ந்துடுறேன். ஆனா நீ தோத்தினா என் கட்சியில வந்து சேரலாம் வேணாம், உன் கட்சியை விட்டு விலகிடணும். இந்த சவாலை இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த பெரம்பலூர் மாவட்டத்திலேயே எல்லா சமூக நீதியும் பேசிட்டு நடந்து வரும்போது அவரு காலில் எல்லாரும் விழுகணும்னு நினைக்கிற எங்க அண்ணன் ஆராசா உட்பட, நீலகிரிக்கு ஜம்ப் அடிக்கிறார்ல எங்க அண்ணன் ஆராசா உட்பட, போக்குவரத்து துறைன்னு சொல்லிட்டு பல ஊழல் பண்ணிட்டு இருக்கிற எங்க ஐயா சிவசங்கர் உட்பட அத்தனை பேருக்கும் நான் இந்த சவாலை விடுறேன். எந்த கட்சி மாவட்ட செயலாளர் தயார்னு சொல்லு, ஓ மேடையில நான் ஏற தயார். இல்ல நான் மேடை போடுறேன், நீ ஏறு, பஞ்சாயத்தை முடிச்சிரும். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், யாரு அறிவுள்ளவன் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க. சில பேர் சொல்றாங்க இவரு நல்லவர் அவரு நல்லவர்னு. முதல்ல நல்லவன் முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்க, நல்லவனாவும் இருக்கணும் அறிவுள்ளவனாவும் இருக்கணும். ஏன்னா நல்லவனுக்கு திருட வேணான்ற எண்ணம் இருக்கும், ஆனா அறிவுள்ளவனுக்கு தான் திருடுறவனையும் எப்படி தடுக்கணும்னு தெரியும். அப்ப நல்லவனாவும் இருக்கணும் அறிவுள்ளவனாவும் இருக்கணும் துணிச்சல்காரனாவும் இருக்கணும். அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு மகன் தான் இந்த 3 தகுதி உள்ள எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். நான் என்ன சொல்றேன், இந்த அமெரிக்கா மாதிரி இருக்கிற முதலமைச்சர் வேட்பாளர் அத்தனை பேரையும் ஒரு மேடையில ஏத்து 5 நிமிஷம் போதும், 5 நிமிஷமா 2 நிமிஷம் போதும், எங்க அண்ணன் முன்னாடி நின்று எவனும் பேச முடியாது. அப்படி வேற எந்த கட்சிக்காரனுக்காவது தைரியம் இருக்கு, உனக்கு அறிவு இருக்கு, இந்த தமிழ்நாட்டை எப்படி மாத்த போறன்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா ஒரே மேடையில ஏத்து எல்லா செய்தி சேனல்லையும் நேரலையை விடு. 2026 எங்க அண்ணன் தான் முதலமைச்சர். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.